அன்பார்ந்த வாசர்களே, இதோ உங்களுக்காக ஒரு சிறிய கதை வாங்க பார்க்கலாம். ஒரு தாய் மற்றும் அவரது இளம் மகன் சூர்யா என்ற சிறுவன் ஒரு காடு அருகே ஒரு சிறிய வசதியான வீட்டில் வசிக்கிறார்கள். தாய் அன்பானவர், ஆனால் கண்டிப்பானவர். பொறுப்பு மற்றும் சுதந்திரம் பற்றி சூர்யாவுக்கு பாடங்களை எப்போதும் கற்பிக்கிறார். இருப்பினும் சூர்யா கவலையற்றவர் மற்றும் அவரது பெரும்பாலான நேரத்தை விளையாடியோ அல்லது பகல் கனவில் செலவிடுகிறார். ஒரு நாள் சூர்யா தனது தோட்டத்தில் ஒரு சிறிய பறவை கூடு கட்ட முயற்சிப்பதைக் கண்டார். ஆனால் அந்த பறவை அதைச் செய்ய போராடுகிறது. தாய் பறவை மரக்கிளைகளையும் இலைகளையும் விட்டுக்கொண்டே இருக்கிறது. சூர்யா அந்த பறவைக்காக வருந்துகிறான். அவர் தனது அம்மாவிடம் உதவி கேட்கிறார். ஆனால் அவர் கூறுகிறார், சில சமயங்களில் யாராவது தாங்களாகவே கற்றுக்கொள்ள அனுமதிப்பதே சிறந்த வழி என்று கூறுகிறார். சூர்யாவுக்கு இந்த பாடம் புரியவில்லை. சூர்யா தனது அம்மாவின் அறிவுரையை புறக்கணித்து பறவைக்கு கூடு கட்ட முடிவு செய்தார். அவர் கிளைகள், சரங்கள் மற்றும் இலைகளை சேகரித்து ஒரு அழகான கூட்டை உருவாக்குகிறார். மறுநாள் காலையில் அவர் பெருமையுடன் தனது அம்மாவிடம் காட்டுகிறார், பாராட்டுகளை எதிர்பார்க்கிறார். இருப்பினும் தாய் பறவை சூர்யா செய்த கூட்டை பயன்படுத்த மறுக்கிறது. அவள் சொந்தமாக கட்டியெழுப்ப ஆரம்பிக்கிறாள். சூர்யா குழப்பமடைந்துள்ளார். அவனுடைய அம்மா விளக்குகிறார், பறவைகள் கற்றுக்கொள்ளவும் வலுவாக வளரவும் தன் கூடு கட்ட வேண்டும். அந்த பறவைக்காக இதைச் செய்வதன் மூலம் தாய் பறவையின் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பறிக்கிறீர்கள் என தாய் சூர்யாவிடம் கூறுகின்றன. தயக்கத்துடன் சூர்யா கவனிக்க முடிவு செய்தார். அடுத்த சில நாட்களில் அவர் பறவை போராடுவதை பார்க்கிறார். அந்த பறவைகள் கூட்டை கட்டி முடிக்கிறது. திடீரென ஒரு புயல் அவர்களின் நகரத்தை தாக்குகிறது. மேலும் சிறிய பறவையின் கூடு உடைந்துவிடும் என்று சூர்யா கவலைப்படுகிறார். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த கூடு வலுவாக உள்ளது. அவனுடைய அம்மா விளக்குகிறார், தாய் பறவைதானே கட்டியதால் அது உறுதியாக இருக்கிறது. நீ அந்த பறவைக்காக இதைச் செய்திருந்தால் அது நீடித்திருக்காது என கூறுகிறார். இந்த பாடம் தனக்கும் பொருந்தும் என்பதை சூர்யா உணர்ந்தார். அவர் தனது உதவியை விரும்பிய போதும் பிரச்சனைகளை தானே தீர்க்கும்படி தனது அம்மா ஊக்குவித்த நேரங்களை அவர் நினைவு கூர்ந்தார். நிறைவு காட்சி: தாயும் மகனும் வாசலின் ஒன்றாக அமர்ந்து குட்டிப் பறவை தன் குஞ்சுகளுக்கு உணவளிப்பதைக் கண்டு சூர்யா புன்னகைக்கிறார்.